இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை பார்க்க போறோம். இன்றைய பத்திரிகைகளில் வலம்புரி, யாழ் தினக்குரல், உதயன், இழ்நாடு பத்திரிகைகள் எங்களுடைய கைவசங்கள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் வலம்புரி பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். நீதி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏனையின் வீதியை மறைத்து உறவுகள் போராட்டம் என்கின்ற செய்தி. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏனையின் வீதியை வழிமறித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனையின் வீதியை மறைத்து உறவுகள் போராட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. செம்மணி மனிதப்புதை குழியில் அகழ்வாய்வு பணிகளை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்ற அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் புதைகுழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அப்பகுதியில் கவனிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். அதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் புதைகுழி அமைந்துள்ள பகுதியை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு காணப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணித்து அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களாக தமக்கு நீதியினை பெற்றுத் தருவார்கள், அதாவது தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களா தமக்கான நீதியினை பெற்றுத் தருவார்கள் என நம்ப வேண்டுமா அதை என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர், செம்மணியை பார்வையிட்ட பின் காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஆணையாளர் என்கின்ற செய்தி. அதாவது தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே காணாமல் போனோர் அலுவலகத்தின் முதன்மை நோக்கம் என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய ஆணையாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டோம், செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும், புதைகுழியை பார்வையிட்ட பின் நீதி அமைச்சர் என்ற செய்தி. கடந்த கால அரசாங்கங்கள் போல தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டோம், செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலே நீதி நிலைநாட்டப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி. நெடுந்தீவு கடலில் காணாமல் போனவர் நாகப்பட்டினத்தில் சரளமாக மீட்பு. நெடுந்தீவில் இருந்து கடற்றொழிலுக்காக சென்று காணாமல் போயிருந்த மீனவர் ஒருவது சடலம் நாகப்பட்டினத்தில் நேற்று கரை ஒதுங்கியிருக்கிறது. குறித்த சடலம் நேற்று நாகப்பட்டினம் கடற்கரையோரத்தில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் அணிந்திருந்த ஆடைகளை வைத்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு திருலிங்கபுரத்தை நிரந்தர முகவரியாகவும் நெடுந்தீவு தாளத்துறையை தற்போதைய வசிப்பிடமாகவும் கொண்ட ஜேசுதாசன் ஆரோக்கிய அண்டனி சதீஷ் வயது 41 என்ற 4 பிள்ளைகளின் தந்தையை கடந்த 11/6 நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் நேற்று அவரது சடலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரை ஒதுங்கியது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. காப்போது சாதனதர பெறுபவர்கள் வெளியாகின என்கின்ற செய்தி. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையானது கடந்த 2026 பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இந்நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் குறித்த பெறுபவர்களை www.doenets.lk என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மணியில் நேற்றும் 7 என்பக்கூடுகள் அடையாளம் என்கிற செய்தி. தமது காணிகளை விடுவிக்க கோரி வெளிவடக்கு மக்கள் போராட்டம். வெளிவடக்கு பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்று 9வது வெள்ளிக்கிழமையாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது.
படையினருக்கு மக்கள் காணிகளை வழங்குவதை ஏற்க முடியாது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பண்ணையில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி பாரதி வீதி பகுதியைச் சேர்ந்த சனுஜன் வயது 22 என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற செய்தி. வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள்ளே பார்க்கின்ற பொழுது, ரூபாய் 7,5 கோடி பெறுமதியான குஸ் போதை வஸ்துடன் ஒருவர் அதிரடி கைது என்கிற செய்தி. 7 கோடி 50 லட்சம் பெறுமதியான குஸ் போதைப் பொருளை நாட்டுக்கு கடத்தி வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்த அரசு விரைந்து செயற்பட வேண்டும். பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்த அரசு முழுமூச்சுடன் செயற்பட வேண்டும் என அதன் பணிப்பாளர் வைத்தியத்தாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார் என்று அந்த செய்தி. 30,000 புதிய ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்க நடவடிக்கை, பிரதமர் தெரிவிப்பு. இலங்கைக்கு அதிக பணம் அனுப்பும் நாடாக குவைத், அதாவது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் தாய்நாட்டுக்கு அனுப்பும் பணப்பரிமாற்றங்களில் குவைத் முதலிடத்தை பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. டெங்கு மரணங்கள் 28ஆக அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பெண் வைத்தியருக்கு எதிரான அவதூறு காணொலிகளை நீக்க அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் உத்தரவு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் வைத்திய ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பள்ளி புற்றுநோய் பிரிவு பெண் வைத்தியர் 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கில் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்த நிலையில் தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடமான குத்துச்சண்டை போட்டியில் சாதனை, பெண்கள் பிரிவில் 1ஆம் இடம் பெற்ற மல்லாவி மத்திய கல்லூரி என்கிற செய்தி. நயனாதீவுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் விரைவில் முன்னெடுப்பு. நயனாதீவு குடிநீர் விநியோகத்தை கடலடி குழாய் மூலம் மேற்கொள்வதற்கு திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு செய்தி. மக்களின் காணிகளில் விவசாயம் செய்யும் இராணுவம் ஏற்க முடியாது என்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி. சுகாதார ஊழியர்களின் நிரந்தர நியமனம், நேர்முக தேர்வின் மூலம் மேலும் பலர் உள்ளிருக்கப்படுவர் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எல்னினோவால் இலங்கைக்கு பாரிய பாதிப்பில்லை, விவசாய திணைக்களம் நம்பிக்கை என்ற தலைப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரவுன் வீதி அன்னை சத்திர வீதியை மக்கள் பாவனைக்காக திறக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றம், அதுவும் உட்பக்கத்திலே காணப்படுகிற முக்கிய செய்தி. கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு ஆண் சிற்றுளியர்களை நியமிக்க. கொடிகாம் பிரதேச வைத்தியசாலைக்கு ஆண் சிற்றுளியர் ஒருவர் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தி. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு படகுகள் வழங்கி வைப்பு. வாராந்திர குறைகள் சந்திப்புகளை நடாத்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபை நடவடிக்கை. இணைவில் கந்தசுவாமிக்கு இன்று கொடியேற்றம் என்கிற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க இணைவில் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி. கோப்பை அருள்மிகு வெள்ளருவை பிள்ளையார் ஆலய மகோற்சவம் இன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 11 நாட்கள் திருவிழா இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. திருநெல்வேலி கரியபுலம் அருள்மிகு ஸ்ரீ ஞானவைரவ பெருமான் ஆலயத்தில் பராவ வருட அலங்கார உற்சவ பெருவிழா கடந்த 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி 22/6/2026 திங்கட்கிழமை வரை 30 தினங்கள் இடம்பெற்று வருகின்றன என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. புத்தரவைக்கு விசமிகளால் தீ வைப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்துறை மருதங்கணி வீதியில் வலிபுர ஆழ்வார் ஆலயத்துக்கும் வலிகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சற்று முன்னர் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் பருத்துறை பிரதேச சபையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. உலக செய்திகள் மற்றும் வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால், லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 18 பேர் உயிரிழந்ததாக தகவல். அணு ஆயுதம் ஈரானிடம் இருக்கக்கூடாது, ட்ரம்ப் அதிரடி பதிவு. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் ரத்து. சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாங் மலைப்பகுதி விடுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று சுவிஸ் வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது.
அந்தார்டிக் தீவுகளில் பறவை காய்ச்சல் 13,000க்கும் மேற்பட்டோர், கடல் யானை குட்டிகள் பலி என்கிற செய்தி காணப்படுகிறது. அமைதி ஒப்பந்தத்தை அடுத்து கார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். உகண்டாவில் எபோலா வைரஸ் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு போன்ற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. ஓடக்கரை சனசம நிலையத்தின் மாபெரும் மரதனோட்ட போட்டி என்கிற ஒரு செய்தி. பருத்தித்துறை ஓடக்கரை சனசம நிலையத்தின் 61வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இன்றைய தினம் சனிக்கிழமை கல்லூரி வீதி ஓடக்கரையில் உள்ள சனசம நிலையம் ஒன்றில் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 61வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு போட்டிகளாக மரதனோட்டம் மற்றும் சைக்கிள் ஓட்ட போட்டிகள் நடாத்தப்பட இருக்கின்றன. இரணைப்பாலையில் நன்னீர் பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் திறந்து வைப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது. இனவாதம் மதவாத்தால் நஞ்சூட்டப்பட்டுள்ள இந்நிலத்தை மீட்டெடுப்பது எம் இலக்கு. அமைச்சர் ஹசன நாணயக்கார திட சங்கல்பம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு 2 மாதங்களில் புதிய சட்டம் மூலம் கிளிநொச்சியில் நீதி அமைச்சர் உறுதி என்கிற செய்தி. காரணர் கிழவன் காட்டில் மாணிக்கவாசர் குரு பூஜை. முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. இறுதி பக்கத்திலேயே பார்க்கின்ற பொழுது பயங்கரவாத சட்டம் முழுமையாக நீக்கப்படும், பிரதமர் ஹரணி அமரசூரி என்ற தலைப்பில் அந்த செய்தி. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலேயே முதலில் வெளியாக இருக்கக்கூடிய பலம்புரி பத்தினுடைய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை எவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்று. இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக காணாமற் போனோர் பற்றிய அலுவலகம் சர்வதேச வழிகாட்டலுடன் செயற்படுகிறது, யாழ் வந்த ஆணையாளர் தெரிவிப்பு. காணாமற் போனோர் பற்றிய அலுவலகம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டல்களுக்கு அமையவே முற்றிலும் சட்டபூர்வமாக இயங்கி வருகிறது என காணாமற் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7000க்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நீதி அமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அலுவலகம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. காணாமற் போனோர் பற்றிய அலுவலகம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டல்களுக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி தொடர்பில் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும், நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார உறுதி. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு தேவையான நிதியை எமது அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது. அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் செம்மணி மனித புதைக்குழியை நேரில் பார்வையிட்டார் நீதி அமைச்சர் என்ற தலைப்பிடலோடு அது சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்படமும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் தர பிரஜைகளாக தமிழர்களை பார்க்க மாட்டோம் கிளிநொச்சியில் கூறினார் நீதி அமைச்சர். தற்போதைய அரசாங்கத்தில் தமிழர்கள் 2ஆம் தர பிரஜைகளாக பார்க்கப்பட மாட்டார்கள் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் முன்னைய அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றிருக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியோடு அவதூறுகளை பரப்புவதற்கு அர்ச்சுனாவுக்கு வாய்ப்பூட்டு யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றம் கட்டளை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நெடுந்தவிலிருந்து சென்ற மீனவர் நாகப்பட்டின கரையில் சடலமாக மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணி சென்ற நீதி அமைச்சரின் கவனத்தை ஈர்க்க நேற்று போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளிற்குள் கிளிநொச்சி பொது மருத்துவமனைக்கு 58 ஆளணி இடங்கள் உருவாக்க அனுமதி, வடக்கு மாகாண ஆளுநரின் முயற்சியை அடுத்து. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் வலியுறுத்தல்களின் பலனாக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு புதிதாக 58 ஆளணி இடங்களை உருவாக்கி முகாமித்துவ சேவைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அனுமதி அளித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு
செருப்பு மாலையிட்ட தனது பதாகையை கிழித்து எடுத்து சென்ற அர்ச்சுனா எம்பி. யாழ்ப்பாணத்தில் செருப்பு மாலை அணிவித்திருந்த தனது படம் பொறித்த பதாகையை கிழித்து காரில் எடுத்து சென்றுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் அர்ச்சுனாவின் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. காலை 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது காரில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் பதாகையை கிழித்து தனது காரில் எடுத்து சென்றிருக்கின்றார் என்று அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட புதிய நுழைவாய்கள் திறந்து வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உட்கட்டமைப்பு திட்ட முன்னேற்றங்கள் ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஊடகவியலாளர்களுக்கான உத்தேச பட்டய நிறுவனத்தின் நோக்கம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக த ஐலண்ட் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக பேரழிவு, விசாரணைகள் மற்றும் அவதூறுகள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் குறிகட்டுவான் சுற்றுவட்ட பகுதியில் அம்மன் சிலை அமைக்க தீர்மானம் வேலணை பிரதேச சபையில் நிறைவேற்றம். யாழ்ப்பாணத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள குறிகட்டுவான் இறங்குதுறை சுற்றுவட்ட பகுதியில் நயனாதிவு நாகபூசணி அம்மன் சிலை வைப்பதற்கு வேலணை பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு நாணய நிதியத்தின் தூதுக்குழுவை சந்தித்த கூட்டு எதிரணி பிரதிநிதிகள் அரசின் நிர்வாக தோல்விகள் குறித்து முறையீடு. இலங்கையின் கூட்டு எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினரை நேரில் சந்தித்து தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாக தோல்விகள் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு எழுத்துப்பூர்வமாக முறையிட்டிருக்கின்றனர். பொதுமக்கள் மீது கடுமையான வரிகள் மற்றும் கட்டண உயர்வுகளை சுமத்தி பெறப்படும் நிதி தற்போதைய திறந்த நிர்வாக கட்டமைப்பின் பலவீனங்களினால் வீணடிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு அரசின் முறையான அங்கீகாரமின்றி பாடசாலைகளில் அபிவிருத்திக்கு தடை, பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு என்ற செய்தியும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவி, பிரதேச செயலகங்கள் ஊடாக கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கும் வேலை திட்டம் ஒன்று நேற்று முன்தினம் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதையும் உள்ளடக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் இதன் போது வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி நிதியத்தினால் இதற்காக 58 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் படிக்க முடியாத மாணவர்கள் எவரும் இல்லை, ஆனால் படிப்பிக்காத ஆசிரியர்கள் இருக்கின்றனர். கிழக்கு ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், புனித கட்ச் பதிவுகள் ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் நாட்டில் அதி தீவிரமடைகிறது டெங்கு, அவசர நிலையை பிரகடனப்படுத்துக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை. நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்து வருவதனால் சுகாதாரத்துறை பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த மே மாதத்தில் 8600 டெங்கு நோயாளர்கள் பதிவான நிலையில் ஜூன் மாதத்தின் முதல் 2 வாரங்களிலேயே அந்த எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள வலயங்களாக மாறியிருக்கின்றன. இந்த ஆண்டில் இதுவரை 43,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 27 மரணங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இது ஒரு தேசிய சுகாதார அவசர நிலை என்பதனால்
அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு குழுவை அமைத்து இலக்கு சார்ந்த திட்டங்களை அரசாங்கம் உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த செய்தியோடு எஞ்சியுள்ள 6 மாத காலத்திற்குள் சகல திட்டங்களையும் முடிவுறுத்துக வடக்கு ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியை வடக்கில் நேற்றும் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பிலான ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியை இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகை யாழ் தினக்குரலிலே இன்றைய பிரதான செய்தி, நீதி இல்லா நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு, செம்மணியில் நீதி கோரி மாபெரும் போராட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான். கடல் கீழ் குழாய் மூலம் நைனாதீவுக்கு குடிநீர், கடல் நீர் அதாவது கடல் கீழ் குழாய் வழியூடாக நைனாதீவுக்கான குடிநீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுப்பதற்கு யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி. நெடுந்தீவு கடற்படைக்கு காணி ரகசிய தீர்மானம் அம்பலம், கஜேந்திரகுமார் காரசாரம் யாழ் அபிவிருத்தி கூட்டத்தில் கலைபெறும். பழைய செம்மணி விசாரணை தகவல்கள் அரசிடம் இல்லை, யாழில் நீதி அமைச்சர் ஹர்சன் என்கிற செய்தி. அதாவது செம்மணியில் 1998 அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் எதுவிதமான அகழ்வு பணிகளும் இடம்பெறவில்லை. எங்களுடைய அரசாங்கம் 2024 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 1999 ஆண்டு இடம்பெற்ற செம்மணி விசாரணைகளுடைய தகவல்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் இல்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி 3 எலும்புக்கூடுகள் மீட்பு, இதுவரை 394 எலும்புக்கூடுகள் என்கிற செய்தி. போதைப்பொருளுடன் கைதான நபரின் சொத்துக்கள் முடக்கம், ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான பல சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் வரிசையில் பார்த்தால், செம்மணி மனித புதைகுழி அகழ்வை பார்வையிட்டு நீதியமைச்சர் ஹர்ஷன என்கிற செய்தி. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிராந்திய அலுவலகம் யாழில், ஊழல்வாதிகள் தப்பிக்க முடியாது சந்திரசேன. நெடுந்தீவு கடல் பகுதியில் காணாமல் போன மீனவர் தமிழகத்தில் சடலமாக மீட்பு என்கின்ற ஒரு செய்தி. நெடுந்தீவு கடல் பகுதியிலே காணாமல் போன மீனவர் தமிழகத்திலே சடலமாக மீட்பு என்கிற செய்தி. அவதூறு காணொலிகளை உடன் நீக்குமாறு நீதிபதி அர்ச்சுனா எம்பிக்கு உத்தரவு என்கிற செய்தி. தங்கத்தை விழுங்கி தமிழகத்தை கடத்த முயன்றோர் காவலில். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையிலே சுங்கத்திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. காங்கிரஸ் துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு கடந்த புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகளில் இந்திய பிரஜைகளான 2 உடைமைகளில் இருந்து தலா 100 கிராம் தங்கக்கட்டிகள், அதாவது 100 கிராம் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்கு உட்படுத்திய வேளை சந்தேகத்துக்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்தனர். அப்போது 6 பேரின் உடலினுள் தங்கக்கட்டிகள் காணப்பட்டிருக்கின்றன. அதனை அடுத்து 6 பேரையும் தமது காவலில் எடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் ஏனைய 20 பேரையும் விசாரணைகளின் பின்னர் விடுவித்தனர். இந்த நிலையிலே தங்கக்கட்டி உடைமையில் வைத்திருந்த 2 எல்லாம் நீதவான் நீதிமன்றம் வியாழக்கிழமை முற்படுத்திய சுங்க திணைக்கள அதிகாரிகள் 2 திங்கட்கிழமை வரையில் தமது காவலில் வைக்குமாறு விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதேவேளை தங்கக்கட்டிகளை விழுங்கிய நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 6 பேரையும் தமது காவலில் சிகிச்சை பெற மன்றில் அனுமதி கோரியதற்கு மறுப்பு, அதாவது அனுமதி கோரிய நிலையிலே அதற்கும் மன்று அனுமதி அளித்திருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆணவர்களும் உள் அடங்குகின்றார்கள் என்கிறவாறு அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் செயற்கை முறை கருக்கட்டல் சிகிச்சை நேற்று ஆரம்பித்து வைப்பு என்கிற செய்தி. இத்தாலியில் கால்வாயிலிருந்து இலங்கை சடலமாக மீட்பு என்கிற செய்தி. இத்தாலியின் மிலன் மாகாணம் ஹர்சிகா பகுதியில் உள்ள நாவோலிகா கால்வாயில் இருந்து இலங்கை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் இலங்கையைச் சேர்ந்த 38 வயதுடைய ஷான் கேமல் ஹாமிஷ் முகாந்திரகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சுகாதார சேவைகளின் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்படும் தரவுகள் முடிவுகள் தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக அல்ல, அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் என்கிற செய்தி.
மதவாச்சி தலைமையினர் வரையான மதவாச்சி தலைமையினர் வரையான ரயில் சேவையின் ஆயத்த நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மதவாச்சியில் இருந்து தலைமையினர் வரையிலான தொடர்ந்து சேவையின் ஆயத்த நடவடிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தலைமையினாரிலிருந்து கொழும்புக்கான தொடர்ந்து சேவைகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறும் தவிசாளர் தனது பதவியை இழப்பார், உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பிரதேச சபையின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சபையில் நிறைவேற்ற தவறும் தவிசாளர் பிரதேச சபைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய தனது பதவியை ராஜினாமா செய்பவராக கருதப்படுவர் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது என்று அந்த செய்தி. 15 வயது பாடசாலை மாணவி ஒருவர் மற்றொரு பாடசாலை மாணவனால் துஷ்பிரயோகம், சம்பவத்தை மறைத்த அதிபர் உப அதிபர் கைது. அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் 15 வயதுடைய மாணவி ஒருவர் பாடசாலை வளாகத்தில் வைத்து மற்றொரு பாடசாலை மாணவனால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பாடசாலையின் அதிபர் உப அதிபர் மற்றும் மாணவன் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். கடந்த மே மாதம் 21ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த தினம் ஒன்றில் பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேறு பாடசாலையிலிருந்து வந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டிடங்களுக்கு இடையே மறைவாக இருந்த இடத்தில் வைத்து குறித்த மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த அதிகார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைய அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து மேற்படி மூவரையும் கைது செய்துள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தின் தலைமை பொறுப்பதிகாரி அமில ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஹம்மாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சதோசவில் 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு என்கின்ற ஒரு செய்தி. லங்கா சதோச நிறுவனம் ஊடாக விற்பனை செய்யப்படும் 9 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்திருக்கிறது. அது இதன் பிரகாரம் பொன்னி சம்பா அரிசி, சிவப்பு பச்சை சம்பா அரிசி, உள்நாட்டு சம்பா அரிசி, வெள்ளை நாட்டு அரிசி, வெள்ளை பச்சை மற்றும் வெள்ளை பச்சை சம்பா அரிசி, கோதுமை மா, கொண்டைக்கடலை, சீனி ஆகிய உணவுப் பொருட்களில் விலைகள் இவ்வாறு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழு தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ICC தலைவர் ஜெய்சா ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை நேற்று சந்தித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. எரிபொருள் மானியம் நீக்கப்பட்டால் பொருட்களின் விலைகளும் போக்குவரத்து செலவுகளும் பாரிய அளவில் அதிகரிக்கும், எச்சரிக்கும் தயாசிரி ஜெயசர MP என்ற செய்தி. ஆசனப்பட்டிக்கான 3 மாத சலுகை காலம் நிறைவு என்கிற செய்தி. இணைவில் கந்தசுவாமி கொடியேற்றம் என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் பொது முகாமில் கைது என்கிற செய்தி. ரூபாய் 75 கோடி பெறுமதியான குஸ்போதைப் பொருள் கட்டுநாயக்கவில் மீட்பு, சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 எதிராக குற்றப்பத்திரங்கள் தாக்கல் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இவை இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது.